பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சிகரமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, கடந்த 3 மாதங்கள் மாறாத, விலகாத, வலுவாத கிருபை நீர் எங்களுடைய வாழ்வில் கொடுத்தீர், உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலும் கூட சங்கீதம் 18:28 படி கர்த்தர் என் இருளை ஒளிமயமாக்குவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் தாமே, உம்முடைய வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய சமாதானத்தினால எங்களை நிரப்பும். தேவரீர் உம்முடைய மகிமையினால எங்களை வெற்றி சிறக்க பண்ணும். இந்த ஆராதனையில் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை பெற்று அனுபவிக்க கிருபைதார். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாடுகளின் நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். 3ஆம் மாதத்தில் பிரவேசிக்கும்படியான வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். உபாகமம் 28:1 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். நாம் மேன்மை அடைய சாலமோன் ஞானி அருளும் அறைகூவல் நீதிமொழிகள் 18:12 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்முடைய மேன்மைக்கு தடை என்று அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தரும் எச்சரிப்பு 3 ஆமைகள். ஒரு ஆமை நுழைந்தாலே உருப்படாது என்பது ஐதீகம். கலாம் அவர்கள் 3 ஆமைகளை குறிப்பிடுகிறார். 1 அறியாமை, 2 முயலாமை, 3 இயலாமை. இம்மூன்று ஆமைகளுக்கு குட்பை சொல்வோம். மேன்மையின் முகவரிகளாக அடையாளம் காட்டப்படுவோம். டாமர்லன் என்ற ராஜா 14ஆம் நூற்றாண்டில் தெற்காசியாவை அரசாட்சி செய்தார். எதிரிகள் இவருடைய படையை சுற்றி வளைத்தனர். இவருடைய படைகள் சிதறடிக்கப்பட்டது. இவர் உயிர் தப்பி ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒளிந்து கொண்டார். எல்லாமே கைமீறி போய்விட்டது என்ற வேதனையில் நம்பிக்கையையும் இழக்க ஆரம்பித்தார். ஒரு சிறிய எறும்பு தானியத்தை கவ்விக்கொண்டு செங்குத்தான சுவற்றில் ஏற முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதை கவனித்த ராஜா ஆச்சரியமாக பார்த்தார். தன்னை விட பெரிய தானியத்தை சுமந்து கொண்டு மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாக இருந்ததை கணக்கிட ஆரம்பித்தார். சுமார் 69 முறை கீழே விழுந்தது. ஆனாலும் நம்பிக்கையை கீழே விட்டுவிடவில்லை. 70வது முறை மேலே ஏறி சென்று தன்னுடைய லட்சியத்தை அடைந்தது. கை நழுவி போன நம்பிக்கையை புதுப்பித்தவராக தன் படையை ஒருங்கிணைத்த டாமர்லன் இழந்து போனவைகளை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி சரித்திரம் குறிப்பிடுகிறது. நடைபாதைகள் எல்லாம் பட்டு மெத்தை என்றால் கால்கள் எதற்கு? உருண்டே போகலாமே. தண்ணீரும் திடப்பொருளாக இருந்து விட்டால் கடல் மீது கூட நிமிர்ந்து நடக்கலாமே. எவரெஸ்ட் சிகரம் 29,028 அடி உயரம்தான். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கடலின் ஆழம் 35,808 அடிதானா? ஆக நம்முடைய உயரத்தையும் ஆழத்தையும் மற்றவர்கள் அல்ல, நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும்.
முயன்றால் முடிவு உண்டு. முடியாது என்று முடிவு செய்துவிட்டால் எதுவுமே முடியாது. முடியும் என்று துணிந்து விட்டால் கடலும் நம்முடைய கையளவுதான். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளுக்காக கொடுத்திருக்கிற தியான தலைப்பு இறைவேண்டல், ஜெபம். இன்று ஜெபம் செய்தீர்களா? இன்று வேதம் வாசித்தீர்களா? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இயேசுவையும் அவர் அருளும் விடுதலையையும் கேள்விப்பட்ட கானானிய பெண் தன் மகள் கொடிய ஆவியினால் சிரமப்படுகிறார். இயேசுவே அவளை விடுவித்தருளும் என்று மன்றாடினார். 3 நிலைகளில இந்த பெண் புறக்கணிக்கப்பட்டார். முதலாவது, இவள் ஒரு பெண். இரண்டாவது, இவள் ஒரு புற இனத்தை சார்ந்தவர். மூன்றாவது, இவள் பேய் பிடித்தவரின் தாய். யூத மரபுப்படி கானானியர் தீய பழக்கமுடையவர்கள், சிலை வழிபாடு செய்பவர்கள். புற இனத்தாரை யூதர்கள் அடிமைகளாகவே எண்ணினார்கள். கிரேக்க சமூகத்தில் நாய் என்பது அவமரியாதையின் சின்னமாக கருதப்பட்டது. இந்த பெண்ணின் மன்றாட்டை கூர்ந்து கவனித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசுவும் ஒரு பாரம்பரிய யூதரை போலவே காட்சி கொடுப்பார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கரம் நீட்டி அழைக்கும் இயேசுவா இப்படி காயப்படுத்துகிறார் என்று யோசிக்கும் அளவு இருக்கிறது. நடந்தது என்ன? மார்க்கு 7:27 ஆண்டவர் இயேசு அவளிடம், முதலில் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு மார்க்கு 7:28 மெய்தான் ஆண்டவர, ஆகிலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டு நிராகரிக்கப்படுகிறதா? நம்முடைய ஜெபம் உதாசீனப்படுத்தப்படுகிறதா? சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து வந்திருக்கிறோமா? கிங் சாங் என்ற மனிதன் இப்படியாக குறிப்பிடுகிறார், நம்பிக்கை என்பது கண்முழித்து காணும் கனவு. நேதாஜி அவர்கள் பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் வேண்டுதலின் மூலமே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது என்று குறிப்பிடுகிறார். கானானிய பெண் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை சுற்றி வரும் நாயை போல நம்பிக்கையோடு காத்திருந்தார். நாமும் புதிய மாதத்துல நம்பிக்கையோடு ஆண்டவரின் பாதத்தை சுற்றி வர அர்ப்பணிக்கலாமா? ரூத் 3:11 படி உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தியானம் யாக்கோபு 1:12 சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதனைகளை கடந்து சாதனை படைத்த தேவ பண்டிதர்களின் வாக்கு மூலம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆக ஜெபம் என்ற மந்திரம் ஜெயம் என்ற தந்திரத்தை தரும். ஜெபம் என்பது சத்தம் அல்ல, ஜெயம் கொடுக்கும் யுத்தம். ஜெபம் என்பது உதட்டின் உச்சரிப்பல்ல, உள்ளத்தின் நச்சரிப்பு. மகா அலெக்சாண்டர் பாபிலோனியாவை எதிர்த்து போரிடவும் இராணுவத்தை வழிநடத்த தளபதியை தெரிவு செய்யவும் ஆயத்தமானார். படை வீரர்களை சல்லடை போட்டு வடிகட்டி 2 பேரை தேர்ந்தெடுத்தார். யூப்ரட்டிஸ் நதிக்கரையில வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தன் நாட்டு கொடியை நாட்டினார். 2 பேரையும் ஒவ்வொரு திசையிலும் நிறுத்தி நிறைவு தேர்வை தொடங்கினார். ஒருவர் கொடி பறக்கும் திசையிலும் ஒருவர் கொடி பறக்கும் எதிர் திசையிலும் சென்றார்கள். இருவருமே ஒரே நேரத்திலே திரும்பி வந்தார்கள். யாரை ராஜா தளபதியாக அறிவிப்பார் என்று மக்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். எதிர் திசையில் சென்றவரை ராஜா தளபதியாக அறிவித்த பின்பு காற்றை எதிர்த்து சென்றவன வலிமையானவன் என்று குறிப்பிட்டார். வாழ்க்கையும் சோதனை நிறைந்ததுதான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகிறார். கப்பல் எதற்காக உருவாக்கப்படுகிறது? கரையில் நிறுத்தி வைப்பதற்காகவா? இல்லையே, அலைகளை எதிர்ப்பதற்கும் புயல்களை கிழிப்பதற்கும் ராட்சச மீன்களை சுழட்டி அடிப்பதற்கும் தானே. அதுபோல நாமும் சும்மா இருக்கவா படைக்கப்பட்டோம்?
இல்லையே. வலிகளையும் சுமைகளையும் வேதனைகளையும் எதிர்கொள்ளத்தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கவிஞன் சோதனைகள் வந்தவுடனே இறங்கிக் கொள்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் வாகன பயணம் அல்ல. எல்லாருடைய வாழ்விலும் சோதனைகள் உண்டு. ரணங்களும் வழிகளும் மாறுபடலாம். சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும். இன்று அநேகருடைய வாயின் வார்த்தை, ஆண்டவர் எனக்கு சோதனைகளை ஏன் அனுமதித்தார்? இந்த கேள்விக்கு திருமறை அருளும் பதில் என்ன தெரியுமா? யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவரும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. சோதனைக்கு காரணம் என்ன என்பதையும் யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக திருமறை அழகாக குறிப்பிடுகிறது. யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆக சோதனைக்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. சோதனைக்கு காரணம் நம்முடைய இச்சைகளில பலர் தோல்வி அடைகிறார்கள். இச்சைகளில சிலர் வெற்றி பெறுகிறார்கள். திருமறையிலும் கூட ஆண்டவர் உலகை படைத்து சில காலத்திலேயே பிசாசு ஊடுருவினார். முதல் ஆதாம் தோற்று போனார், இரண்டாம் ஆதாம் வெற்றி பெற்றார். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் சோதனைகளை சகிக்க வேண்டும். சோதனை நம்மை கண்டு வேதனைப்படும் அளவு நாம் சகிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதும் நடந்தது என்ன? லூக்கா 4:1 ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரம் என்பது வெறுமையான, இல்லாமை நிறைந்த, துயரம் கொண்ட என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சோதனை என்பது இல்லாமையின் போதே உற்பவிக்கும். சோதனை என்பது வெறுமையின் போதே நம்மை துரத்துகிறது. லூக்கா 4:2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பிசாசினால சோதிக்கப்பட்டார். 40 நாள் இரவு பகல் அவர் சாப்பிடவில்லை. மார்க்கு 1:13 காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். மனித வாழ்வில் சோதனைகள் பெருகும் போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் மிருகங்களாக வலம் வருகிறார்கள். ஒரு ஞானி, மனித வாழ்வில் நேரிடும் சோதனைகள் 3 விதமானவை. அவைகளைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, உடல் ரீதியான சோதனை. மனிதன் வளர வளர சோதனைகளும் வளருகிறது. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தார். யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையில பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற வந்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆவியானவர் இறங்கி வருகிறதை கண்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து பிசாசினால சோதிக்கப்பட வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:2 இரவு பகல் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். சகலமும் அங்கே ஜெயமாய் நடக்கிறது. மத்தேயு 4:2 பின்பகுதியில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசு நமக்கு அருளும் முதல் சோதனை உடலில் தான் கையை வைப்பான். பழைய பாட்டுல யோபு பக்தன், பிசாசானவன் உடல் ரீதியான சோதனையை யோபுவுக்கு கொடுத்தான். பிசாசு ஆண்டவரிடம் சவால் விடுகிறான். யோபு 2:4 தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான். யோபு 2:5 ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிராக உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். யோபுவின் உடல் முழுக்க துர்நாற்றம் வீசினாலும் யோபு தன் விசுவாசத்துல நறுமணம் வீசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருணிமா சின்ஹா ஆந்திராவின் அம்பேத்கர் நகரில் 1988 ஜூலை 20 பிறந்தவர். 3 வயதுல தகப்பனை இழந்தார். தாயின் பராமரிப்பில் வளர்ந்தார். பள்ளி பயிலும் போது வாலிபால் விளையாடுவதில் இந்திய அளவில் சாம்பியன். கல்லூரி படிக்கும் போது தேசத்துக்காக சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை. 12/4/2011 அன்று
பத்மாவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் லக்னோவில் இருந்து டெல்லி பயணப்படும் பொழுது அவருடைய கனவுகள் சிதைக்கப்பட்டது. ஒரு திருட்டு கும்பல் இவருடைய நகைகளையும் உடைமைகளையும் பறிக்க முயன்றது. இவர் தர மறுத்ததால் ரயிலில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டார். அடுத்த தண்டவாளங்களுக்கு நடுவே விழுந்தார். இமை பொழுதுல ரயில் வந்ததால் இடது கால் சிக்கிக் கொண்டது. 24 மணி நேரம் கழித்து தண்டவாளத்தை பரிசோதிப்பவர்கள் இவரை பார்த்து மருத்துவமனையில கொண்டு சேர்த்தார்கள். பரிசோதித்த மருத்துவர் உடனடியாக இடது காலை அகற்ற வேண்டும் என்றார். இத்தனை வேதனையிலும் இன்னொரு பெரிய சோதனை. ரயில்வே மருத்துவமனையில மருந்தும் இல்லை, மயக்கவியல் மருத்துவரும் இல்லை. தாமதித்தால் உயிர் போய்விடும் என்று மருத்துவர் பேசுவதை கேட்ட அருணிமா ரயில் ஏறி இறங்கிய போது ஏற்பட்ட வலியை தாங்கிய என்னால் சிகிச்சையின் வலியை நிச்சயமாக தாங்க முடியும் என்று சொன்னார். மயக்க மருந்து செலுத்தாமலேயே சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினார்கள். இந்திய ரயில்வே 5 லட்சம் இழப்பீடு வழங்கியது. செயற்கை காலை பொருத்தி கொண்டு வெகுண்டு எழுந்தார். சோதனைகளிலும் சாதனை படைக்கும் எண்ணத்தை விட்டுவிடாமல் முயன்று எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைத்தார். சோதனைகளை எப்படி சாதனையாக்கினீர்கள் என கேட்டபோது என் காலில் ஏறி இறங்கியது ஒரு ரயில் அல்ல, 49 ரயில்கள். அந்த சூழலில் என்னுடைய மன்றாட்டு, இறைவா சுயநினைவை மட்டும் இழந்து விடாதபடி வலிமையை தாரும். சோதனையிலும் எனக்கு ஆண்டவர் ஆதரவு கரம் காட்டினார். சாதனைகளை நன்றி காணிக்கையாக்கின. தன்னம்பிக்கையின் சிகரமாக இன்றும் வலம் வருகிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். யோபுவை போல சொல்லலாமா? யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இரண்டாவது, உளவியல் ரீதியான சோதனை. ஒரு ஞானி கடவுளை பார்த்தேன் என்று சொல்பவரை நம்ப மறுக்கும் சமூகம் பேயை பார்த்தேன் என்று சொல்பவரிடம் விவரம் கேட்க வரிசையில் நிற்கிறது. இதுதான் உளவியல் ரீதியான சோதனை. ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட இரண்டாம் சோதனை உளவியல் ரீதியானது. மத்தேயு 4:5-6 வசனங்களில பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாளக்குதியும் என்றான். இன்றைய மானுடம் சந்திக்கும் மாபெரும் பிரச்சனையும் இதுதான். நீ எல்லாம் ஒரு ஆம்பலையா? இந்த ஒத்த வார்த்தை விரிசலை உருவாக்குகிறது. உளவியல் ரீதியான சோதனை கோபத்தையும் எரிச்சலையும் அவநம்பிக்கையையும் உருவாக்குகிறது. மனித மனம் என்பது ஒரு குரங்கு போல தன்னை குறித்து தான் அறிந்தவைகளை விட பிறர் சொல்வதை கேட்டு தடுமாறுகிறது. சில சமயம் பயத்துக்கும் சில சமயம் நயத்துக்கும் அடங்கி முகமுடி போட்டுக்கொண்டு தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறது. திருமறையில இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சவுல். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த வார்த்தை சவுலுக்குள் உளவியல் ரீதியான மாற்றத்தை விதைத்தது. உளவியல் ரீதியான சோதனையே ராஜ்யத்தை இழந்து போகவும் செய்தது. ஆண்டவர் இயேசுவை பிசாசானவன் உசுப்பேற்றி காயப்படுத்த திட்டம் தீட்டிய போது உளவியல் ரீதியாக அவர் தடுமாறவில்லை. அவர் பிதாவின் மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். சோதனையை சாதனையாக மாற்றினார். இன்று பலருடைய சோதனை என்ன தெரியுமா? யதார்த்தமாக 2 பேர் பேசி சிரிப்பதை கண்டால் தன்னையே ஏளனமாக பேசி சிரிக்கிறார்கள் என்று மனம் நொந்து கொள்ளும் பரிதாபம். டாக்டர் அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, சமுதாயத்துல ஏளனமாக நடத்தப்பட்டவர். சோதனை என்பது விடாது துரத்தியது. ஆனாலும் லட்சியத்துல ஒரு நாளும் அவர் பின்வாங்கவில்லை. அதனுடைய பலன்தான் இன்றும் உலகின் சிறந்த அறிவாளிகளில் முதல் நபராக அவர் விளங்குகிறார். இந்திய சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். பூமி உள்ளவரை அண்ணலின் பெயர் அழியாது போற்றப்படும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். நாமும் சோதனையை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? தானியேல் 3:17 யூத வாலிபர்கள் 3 பேர் சொன்னதை போல நாம் சொல்லலாமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும்
அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். இந்த நம்பிக்கை தீயில கருகி சாம்பலாகி விடக்கூடாதென்று ஆண்டவர் 4ஆம் நபராக அவர்கள் நடுவிலே உலாவினார். 3வது உலக ரீதியான சோதனை. இன்று மனிதன் தடமாறுகின்ற சோதனை உலக பிரகாரமானது. ஒரு பக்தன் வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது, சிவப்பு யானை பல்லாக்கு தூக்குது, இப்படிப்பட்ட இல்லாத பொல்லாதவைகளை எம்பிடும் உலகில அப்படிப்பட்ட அவலங்களை செய்யாது அருளை தாரும் என்று ஆண்டவருடைய பாதத்துல இறைஞ்சுவோமா? இயேசுவுக்கு பிசாசானவன் கொடுத்து 3ஆம் சோதனை மத்தேயு 4:8 உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, மத்தேயு 4:9 என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு தருவேன். வெளி உலகு வண்ண ஜாலங்களிலும் சொகுசு ஆடம்பரங்களிலும் உற்சாக கொண்டாட்டங்களிலும் ஊறிப்போனதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு நற்கனி சுருங்கி போகிறதா? பாவ பழங்கள் பழுத்து உதிரட்டும், ஆவியின் கனி கொடுக்க ஆயத்தமா? இன்றைய உலகம் காசு பணம் தான் வாழ்க்கை என்று அலைகிறது. பழைய ஏற்பாட்டுல பணம் என்ற இச்சைக்கு அடிமையான கேயாசி நோய் என்ற குஷ்டத்துக்கு ஆளானார். புதிய ஏற்பாட்டுல பணம் என்ற இச்சைக்கு அடிமையான யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்தார், நாண்டு கொண்டு செத்தார். ஒவ்வொரு விடியலையும் கூர்ந்து கவனித்து பாருங்களேன். லஞ்சம் என்ற இச்சைக்கு அடிமையானவர்கள் முகத்தை மூடி இழுத்துச் செல்லப்படும் வேதனையான செய்தி இல்லாத நாட்களே இல்லை. மூங்கில்கள் உரசி தீயை உருவாக்கும், காட்டையும் அழித்து தன்னையும் அழித்துக் கொள்கிறது. ஆசை என்பதும் தீயை போன்றது, நம்மையும் அழித்து நம்மை சார்ந்தவர்களையும் அழித்து விடுகிறது. ஆசை எவரையும் திருப்திப்படுத்தியதே இல்லையா? ஆசையை வென்றிட ஒரே வழிதான் இருக்கிறது. நம்முடைய ஆசை ஆண்டவர் இயேசுவாக மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டில் செல்வந்தரான வாலிபன் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து உம்மை பின்பற்றி வர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உன்னிடம் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, உலக சொத்துக்களை விட்டுவிட மனமின்றி ஆண்டவரையும் விட்டுவிட்டு கடந்து போனான் என்று படிக்கிறோம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். மார்க்கு 10:21 மனிதரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும். நிறைவாக சோதனையை சிலுவையில் ஜெயித்து சாதனை படைத்த இயேசு கிறிஸ்து உடல் ரீதியான சோதனைகளை, உளவியல் ரீதியான சோதனைகளை, உலக ரீதியான சோதனைகளை ஜெயிக்க நமக்கும் பலன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 மனிதருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு ஞானி குனிவதற்கு ஒரு காலம், அது கடந்து போகட்டும். நிமிர்வதற்கு ஒரு காலம், அது தொடர்ந்து வரட்டும். சோதனை என்பதன் முதல் எழுத்தை தகர்த்தால் சாதனை என்பதுதான். பில்லி கிரஹாம் அவர்கள் சோதனையை கடவுள் தந்தார் என்று சொல்லும் சராசரி கிறிஸ்தவராக அல்ல, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும் விசுவாச கிறிஸ்தவர்களாக நாம் வாழ தீர்மானிப்போம் என்று அழைக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை விடுவிக்காமற் போனாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று நாமும் சொல்லலாமா? துன்பம் என்ற துயரத்தை தூ என்று துரத்துங்கள், அதிலும் இன்பம்தான் எஞ்சி இருக்கும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமுமான இந்த நல்ல ஓய்வு நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின திருவார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் 18:28 கர்த்தரின் இருளை ஒளிமயமாக்குவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர், இந்த தவ காலத்துல எங்களுடைய விசுவாசத்துல ஆண்டவரே உம்முடைய பார்வையில வெட்கப்படாத ஆண்டவரே பாத்திரங்களாய், உம்மோடு நெருங்கி உறவாடக்கூடிய பாத்திரங்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தார். தேவனே, தாவீதின் குமாரனே, இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு உள்ளங்கள், கண்மணி பிள்ளைகள், வாலிபர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், 60, 70, 80, 90 வயதை கடந்த மூப்பர்கள்,
வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே எங்கெல்லாம் எங்களுடைய திருக்குடும்பத்தின் உறவுகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய பாதுகாவலின் கவசத்தை ஆண்டவர் கேடகமாய் ஊற்ற வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் வாதையும் பொல்லாப்பு, வேதனை, கசப்பு, நிந்தை, அவமானம் அணுகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் நடைபெறுகிற ஆராதனைகளை கர்த்தருடைய ஆவியானவருடைய உம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே இருக்கிற உறவுகள் சமாதானத்தை பெற்று அனுபவிக்க கிருபைதார். குறிப்பாக ஆண்டவரை தங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டவர்கள், அரசு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கிற பிள்ளைகள், தங்களுக்கு அருமையானவர்களிலிருந்து தவிக்கிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், கற்பந்தரிக்கவில்லை என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆண்டவரை நேச மார்பில் சாய்ந்து இளைப்பாற செய்து பத்திரமாய் பிள்ளைகளுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு பொது தேர்வுக்கு ஆயத்தப்படுகிறவர்கள், இதர ஆண்டவரே சுவாமி தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் பலனும் ஞானமும் விவேகம் கொடுத்து நல்ல அனுபவங்களை ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கருவினார். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் மாறாத விலகாத வலுவாத ஆண்டவரே உடைய கிருபையினால நீர் எங்களை தூக்கி சுமந்து பத்திரமாய் ஆதரிக்க வேண்டும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் நம்பிக்கை நிச்சயத்தோடு அர்ப்பணித்திருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பெருந்தொற்றின் அச்சுறுத்தல்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.